ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் பார்க்க எந்த ஒரு ஸ்கூல் ஹாஸ்டலாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஹாஸ்டலாக இருந்தாலும் சரி, ரொம்ப டாய்லெட்டு எல்லாமே மோசமாக இருக்கும். அதுமாதிரி மெஸ்ஸில் சாப்பாடு மோசமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இருக்குது. இது எதனால் இருக்குது அப்படின்னு தெரில. அந்த சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவு மோசமாக இருந்தது மட்டும் இல்லை, புழு பூச்சி இதெல்லாம் இருக்குது. அதோடு கொடுக்குறாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா வீடியோக்கள்லாம் பார்த்துருப்போம். ஹைதராபாத் காலேஜில் இப்போ எலி நீச்சல் அடிச்சிருந்தது சட்னியில். காலேஜோ ஸ்கூலோ எதுவாக இருந்தாலும் சரி இப்படி தான் இருக்குது. எல்லாம் இப்படிலாம் கொடுக்குறாங்களோ தெரியல. ஏன்னா எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, ஹாஸ்டல் அதே மாதிரி படித்தவங்க தானே. ஸ்கூல் படித்தாலும் சரி, அவங்க காலேஜ் படித்தாலும் சரி, என்ன படித்தாலும் சரி, அவங்க நீட்டாக வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. டாய்லெட்டை அவங்களோட டாய்லெட்டை அவங்க ஏன் அசிங்கமாக போடணும்? அதை நீட்டாக அவங்க வச்சுட்டாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க டாய்லெட்டை கழுவி விட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே நீட்டாக இருக்கும். ஆனால் அதை யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. டாய்லெட்னாலே அவ்வளோ அசிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எதனால் அப்படின்னா, அவங்கவுங்க டாய்லெட்டை அவங்கவுங்க கழுவுறதில்லை, அப்படியே போட்டு வராங்கப்பா. அடுத்தவங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அந்த பிள்ளைகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படும். இதெல்லாம் யாருமே நினச்சி பார்க்க. நிறைய ஸ்கூல்களில் கூட பார்த்திங்கன்னா டாய்லெட்லாம் அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன தான் கழுவிட்டாலும் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் என்ன படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது அடுத்தவங்களை நம்ம பார்த்திங்கன்னா துன்புறுத்துறதுக்காக இல்லை. எல்லா நல்ல பழக்கங்களை கற்றுக்கணுன்னு தான் செய்யுது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே மாறி இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புத்தன்மையே இல்லாமல் காலேஜாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இந்த காலத்து பிள்ளைகள் அப்படி தான் இருக்குது. ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இதெல்லாம் எதனால் இருக்குதுன்னு தெரியுது. நம்ம நீட்டாக வச்சுட்டா எல்லாமே இருக்கும். அதுமாதிரி சாப்பாடுகள்லாம் அவ்வளோ மட்டமாக இருக்குது. இப்போ என் பொண்ணுலாம் இப்போ ஹாஸ்டலில் தான் இருக்கா. அவளை ஒத்த பொண்ணு எப்படி பார்த்து ஆறி கூட சாப்பிட மாட்டான்னு சூடாக சமைச்சு போட்டு நான் பண்ணேன். சுட சமைச்சு போட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாடே இல்லாமல் ஒரு நேரம் நல்லா இருக்குங்கிறா, ஒரு நேரம் நல்லா இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் இந்த சாப்பாட்டில் புழுக்களே இருக்கும். புழு இருக்கும். அப்படிங்கும்போது எப்படி சாப்பிட முடியும் அந்த சாப்பாடை? பாதி நேரம் பட்னியாக தான் இருப்பாள். இது இந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் இல்லை, எவ்வளவோ பொண்ணுங்களுக்கு இப்படி தான். சாப்பாடே கிடையாது. அதனாலே நிறைய பேர் அப்போ அதை சாப்பிடல அப்படின்னா படிப்பில் எப்படி கவனம் செலுத்த முடியும்? அந்த பிள்ளைகள் எப்படி படிக்க முடியும்? இதுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறீங்கன்னா முதல்ல சொல்லுங்கள். தயவுசெய்து எல்லாருமே சொல்லிக் கொடுங்க. நல்லா டாய்லெட்லாம் முன்னே நீட்டாக கழுவுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போதான் சொல்கிறோம். இருந்தாலும் சரி, அவங்கவுங்க டாய்லெட்டை அவங்கவுங்க நீட்டாக கழுவுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ நடக்குது. ஹாஸ்டலில் பிள்ளைகள் அம்மா அப்பா எல்லாம் பிரிஞ்சு இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடும் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படும். அது எவ்வளோ பெரிய ஒரு இது. அது சாப்பிட்ற சாப்பாடும் சரி கிடையாது. அப்படி இருக்கும்போது சுத்தமாக இல்லை. அப்படிங்கும்போது அந்த டாய்லெட் அசிங்கமாக இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு சும்மா நல்ல சாப்பாடு இருந்தால் கூட சாப்பிட முடியாது. அப்போ மோசமான ஒரு சாப்பாடு அப்படின்னா இந்த பிள்ளைகளால் எப்படி சாப்பிட முடியும்? அதெல்லாம் பற்றி யாருமே அதை நினைக்கிறதில்ல. புழுவு அப்படி இப்படி சாப்பாடில் அப்படிங்கும்போது எப்படி சாப்பிட முடியும்? கேட்டாங்கன்னா அதை சொல்லவும் முடியாது அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஹாஸ்டலில் அவ்வளோ இதை நினச்சாலே பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடே நல்ல சாப்பாடு சாப்பிட்றதே எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஐயோ, நம்ம பொண்ணு அங்கே அப்படி ஹாஸ்டலில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுதே, நம்ம நல்லா சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். சாப்பிடவே எனக்கு பிடிக்காது. அவ்வளோ எந்த ஒரு அதேமாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜ் பொதுவாக பப்ளிக்லேயே நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே போய் பார்த்திங்கன்னா டாய்லெட் அவ்வளோ மோசமாக தான் இருக்கும். சாப்பாடு அப்படியே. அதனால் என்றைக்கு தான் அது நல்லா இருக்கிறது தெரியல. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி, பொதுவான ஒரு இடத்துல ஒரு ட்ரெயினோ, ஒரு பஸ்ஸோ, ஒரு பஸ் ஸ்டாண்டோ, ஒரு ஹாஸ்டலோ எல்லா இடமுமே சுத்தமாக நம்ம கழுவி வைக்கணும். எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுமாதிரி சாப்பாட்டுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு மனசு நல்லா அவங்க பண்ணால் தான் உண்டு. சரி, நம்ம பெற்ற பிள்ளையெல்லாம் நினச்சி தான் அவங்க சாப்பாடு பண்ணணும். அதுதான், வேறு என்ன பண்ண முடியும்? நம்ம சொல்ல தான் முடியும். ஹாஸ்டலோட பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா நிலை மாறுமா அப்படின்னு தெரியல. நல்ல சாப்பாடு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட்டா தான் இந்த குழந்தைகள் நல்லபடியாக படிக்க முடியும். அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கணும். ஒரு அம்மா அப்பா பிரிஞ்சு அந்த பிள்ளைகள் இருக்குது. இதெல்லாம் என்றைக்கு தான் மாறப்போதோ தெரியல.